எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆக்சுவலாக என்னையோட சண்முகம் தான் இந்த வீட்டில் நிறைய அட்டாச்மெண்ட் இல்லை. இனிமேல் இங்கே வந்து ஃபுல்லாக யாராவது குடியிருக்க போகிறாங்கன்னா அது வேறு யாரோ ஒரு பர்சன் தான் இருக்க போகிறாங்க. அங்கே போனாலும் நம்ம சொந்த வீடு தானே, நான் வித்துட்டோம், நம்ம வீடு தானே. வெக்கமா வருது. வெக்கப்படுறாடா வெக்கப்படுறாடா. ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. ஓடாம இரு. காலைல தூங்கி வச்சிருக்காங்க மேடம், ரொம்ப வெக்கத்திலேயே தான் இருப்பாங்க. We are getting ready for பால் காய்ச்சறதுக்கு. டைம் என்ன பிரியா? 5:30 இருக்குமா? நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். அதிசயமா நான் தான் இன்னைக்கு வீட்லயே ஃபர்ஸ்ட் பர்சன் எழுந்திரிச்சேன். நீ எந்திரிச்சிட்டு வந்து படுத்தியே இல்லையா? ஆனால் நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த செட்டப் வந்து நான் ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக பாருங்க, என்னடி இது கோயில் செய்கிற தெய்வத்து மேலே போயிட்டு என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து டிஷர்ட்டுக்காகவே இந்த செவர்லாம் ரெடி பண்ணோம். செவர் ரெடி பண்ணல, இந்த கலர் வந்து இந்த கலர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நின்று டிஷர்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரீசெண்டாக தான் ரெடி பண்ணது. இது அந்த டிஷர்ட் ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஹாய், ரொம்ப நாட்டு இருப்பாளாடா இந்த வீட்டுல. பால் குடிக்க போறீங்களா? அவனே நான் என்ன பாவம் பண்ணேனோ. ஏன் அரைப்போதில் இருக்க கலங்கத்தால அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார் தனியாக தூங்கிட்டு இருக்காரு. இவர் இருந்துச்சானா இங்கே யாரையும் கிளம்ப விட மாட்டாரு. இவரை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் எடுப்போம். போலாமா? ஓகே. ஹாய், இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன். ஹாய், நீங்க என்ன எங்க இருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஓகே, there is a light. Perfect. Perfect. Good morning. Good morning. என்ன பண்ண போறீங்க? பால் காய்ச்ச போகிறோம். சூப்பர். இந்த ரூம் தான் வேணுமா? சரி வா, இந்த ரூம் வச்சுக்கோ. வச்சுக்கோ, இந்த ரூம் வச்சுக்கோ. இதான் நம்ம ரூம் இல்லப்பா. ஓகேயா? ஓகே. கமான் 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 கமான். ஒரு தடவை வந்துட்டு இறங்கி இருந்து அப்ப இன்னும் பால் பத்தலையா? என்ன போடா வெண்ண அப்படின்னு இருப்பேன் நான். இந்த பால் கூட நம்மளை சோதிக்க. கமான் 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 ப்ரோ, கமான் ப்ரோ. முக்குறாங்க முக்கிட்டாங்க. ஓகே, சூப்பர். கடவுளை நல்லபடியாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நம்ம. ஆமாம், இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். என்ன மேடம், பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வரீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. ஸோ சண்முக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால ஒரு நேரம் காரில் வெயிட் பண்ணாங்க. பால் காய்ச்சி முடிச்சிட்டோம், வந்துட்டாங்க. அவங்க போய் பால் குடிங்க போங்க. காலைல எழுந்திரிச்சு இப்படி சாமியை கும்பிட்டு இப்படி புகையெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா மங்களகரமாக இருக்கும், வீடு நல்லா இருக்கும். என்ன மம்மி, சூப்பராக இருக்குது இப்போ பார்க்க. டெய்லி சண்முகம் இனிமேல் வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணுவோம். அதான் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறேன்ற பேரில் எண்ணெய் எழுப்பி விட்டு டார்ச்சர் தானே பண்ணுற. என்ன நம்ம ஹாப்பியா? ஃப்ளாஷ்பேக். சொல்லுங்கம்மா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. லெட்ஸ் ஹேவ் மில்க் ப்ரோ. சியர்ஸ் போடு ப்ரோ. சியர்ஸ். டே ஏதோ கோமியத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிருக்கா. டயட்ல இருக்கேன், நான் பால் குடிக்க கூடாது. ஜோக்கே. சரி குடிக்கலாம்னு குடிக்கிறேன். சரி குடிக்கலாம்னு குடிக்கிறியா? சரி சரி. 2 hours later. Okay, with a heavy heart we have to start packing. நம்ம கிளம்பி ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஈவினிங் 6 மணிக்கு வண்டி வர சொல்லியிருக்கோம். ஸோ 11 மணி ஆகுது. டே ஃபுல்லாக நம்ம வந்து பேக் ஸ்டார்ட் பண்ணால் தான் கேன் கோ அவுட் பை 6 PM. ஆமாம், நான் வீடியோ எடுக்கணும்.
ஆமாம்ல, நான் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பேக் பண்ணுறேன்னு அந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கே ஒரு பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமை குயிலை பிடிச்சி கூண்டில் வச்சு பாட சொல்லுது இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். My God. என்ன பண்ணுற? பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வழியா எங்களோட கப்போட காலி பண்ணிட்டோம். என்னோட ட்ரெஸ் தான் இப்போ நிறையவே இருந்திருக்கு. இதில் நிறைய நான் போடவே இல்லை, போடாமலே நிறைய இது இருந்திருக்கு. எல்லாத்தையும் பின்னாடி ஒழிச்சு வச்சிருவா போல. நான் போட்ட ரிப்பீட்டடாக போடுற சில ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்திருக்கேன். இவ்வளோ இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து மனோஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் அந்த மாதிரி போட்டது தான். அப்போ எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ மனோஜ் சாய்ஸில் விட்டாச்சு. வேணுமா இல்லை தூக்கி போடலாமா? வாட் அபவுட் தி கிச்சன் ஸ்டேட்டஸ்? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கியாவா? ஆத்தி இதுக்குள்ள காலியா? அவ்வளோதானா? இதெல்லாம் இதெல்லாமே கொண்டு போகிறோமா? இங்கே இருக்க அப்படியே கிச்சனே காலியாகுதா? டேபிள் மட்டும் அப்படியே இருக்கட்டும். டேபிள் தூக்கி கூட போட்டுடலாம். ஏன்னா அது உடஞ்ச டேபிள் தான். ஆல்ரெடி சும்மா நாங்கள் முட்டு கொடுத்து நின்றா அடுத்து பாருங்க, முட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். பாய். இன்சல்ட் பண்றேன். இப்போ வந்து டிராகனோட இன்ட்ரோ. டிராகன் இதுதான் எங்க டீமோட டிராகன். என்ன பண்ணா அந்த படத்துலயாச்சு அவன் காலேஜ் போயிட்டு 48 அரியர் வைப்பான். நீ காலேஜே போகாம வச்ச பார்த்தியா? இதான்டா உண்மையான டிராகன். பேர் நல்லா இருக்கு. சரி அப்படியே வச்சுக்குவோம். அண்ணன் வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஓகே, இங்கே வந்து நம்மளோட இது ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ் ஐட்டங்கள் தான். அதாவது யூடியூபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், ஸ்டாண்டு, கீண்டு இதெல்லாம் இந்த இதில் வந்து வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம். அதனால் இது பாலா ஹரியோட பொருள் விட்டாச்சு. லைட்டை போடுங்கடி. ஆமாம்மா லைட்டை போடுங்கடின்னு என்ன கேளுங்க. என்னோட துணி மூட்டையை இங்கே இது பண்ணியாச்சு. சண்முகோட இதுவுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. அண்ட் கிச்சனில் இருக்கிறதுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்காவாக பிளாக் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் எனக்கு என்னமோ போகிற போக்க பார்த்தா 2-3 தடவை வண்டி ட்ரிப்பு போகும் போல். அவ்வளோ ஜாமாக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கப்போ இவ்வளோலாம் இருந்த மாதிரியே ஃபீல் ஆகலை. இன்னைக்கு காலி பண்ணுற டைமில் பயங்கரமாக நிறையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது. இங்கே வேறு இருக்குது. இது எல்லாமே நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்ட பொருட்கள், லைட்டு, கிம்பல் அதுன்னு எல்லாமே இங்கே வேறு இருக்குது. ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேலை பார்க்கலாம். குட்டி டிராகன். குட்டி டிராகனா? உன் பேர் என்னடா? லிட்டில் டிராகன். நீயாலாம் இஷ்டத்துக்கு வைக்க கூடாது. நான் வைக்கிறது தான் குட்டி டிராகன். இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுத்தினா பொண்ணுங்களா நம்மள ரசிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. ட்ரெஸ்ஸை பாரு. புரிஞ்சுக்கோடா. பேர் தூக்கம் வருது. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. திருப்பி போய் அங்கே இறக்கி வச்சுட்டு திருப்பி அங்கே அடுக்கி வைக்கிறத நினச்சா காய்ச்சி வர மாதிரி இருக்கு. அவ்வளோதானா? அதுவும் தான் அந்த வீட்டை விட்டு போக கஷ்டமா இருக்கு. எல்லாம் கொஞ்சம் காலம் தான். எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆக்சுவலாக என்னையோட சண்முக தான் இந்த வீட்டில் நிறைய அட்டாச்மெண்ட் இல்லை? இல்லை எனக்கு அழுக வருது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக சரி விடு. வீட்டுக்கு போனாலும் நம்ம சொந்த வீடு இல்லைன்னா ஆகாதுதான். இல்லை நேற்று ஃபுல்லாக சதீஷ் வந்து சொல்லிட்டு இருந்தான். அந்த மாதிரி இருக்கல நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அங்கே போனாலும் இது நம்ம சொந்த வீடு தானே, நான் வேணா வித்துட்டு அப்புறம் நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னேன். இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்புறப்ப எனக்கு. ஆனால் எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கே வந்து போகிறோம் பார்த்தீங்களா? இப்படி அடுத்த ஆனிவர்சரிக்குள்ள இங்கே வரமாட்டோம். இங்கே வரமாட்டோம். நாளை வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதையும் வந்து முடிக்கணும். கீழேயும் வந்து முடிக்கணும். பெயிண்ட் அடிக்கணும். நிறைய வேலை இருக்குது. இந்த வீட்லேயே நிறைய வேலை இருக்குது. முடிச்சுட்டு ஏதாச்சும் ரெண்ட்டுக்கு நாங்கள் இங்கே வரமாட்டோம். எனக்கு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வருவோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக வருவோம். இங்கே வந்து ஸ்டே பண்ண தோணுச்சுன்னா வந்து ஸ்டே பண்ணுவோம். கண்டினியூஸாக இங்கேயே நாங்கள் வாழ போகிறோமான்னு கேட்டால் இனிமே இந்த வீடியோ வச்சுக்குவோம். சம்பாதிச்சு வாங்குகிறோம். ஆனிவர்சரி 50 இயர் ஆனிவர்சரி கோலே அதான். ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு
வந்து உட்கார சொல்கிறாங்களே, வாண்டடா ஏதாவது கேட்பாங்களே, என்ன பண்ண அப்படின்னு உட்காந்துருக்காங்க அம்மா. சேயிங் பை பை டு அவர் ட்ரீம் ஹோம். வாழ்க்கையில் நம்ம முத வந்து வாங்கின சொந்த வீடு இல்லையா, நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி விற்று தான் பழக்கம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடு வாங்கி இங்கே தான் எல்லாமே நடந்துச்சு. டின்ட்டு தேவ் எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் நடந்துச்சு. ஸோ பட் இப்போ நம்ம இங்கேருந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி என்னன்னா, சரி போயிட்டு நம்ம எப்போனாலும் திருப்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போனோம்னா தெரிஞ்சுக்காது. சரி நம்ம இதுதான் அப்படின்னு. இனிமேல் இங்கே வந்து ஃபுல்லாக யாராவது குடியிருக்க போகிறாங்கன்னா அது வேறு யாரோ ஒரு பர்சன் தான் இருக்க போகிறாங்க. ரெண்ட்டுக்கு தானே விட போகிறோம். திருப்பி இங்கே வந்து இதே மாதிரி ஹாலில் விளாண்டுக்கிட்டு சிண்டு தேவும் பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. ரூமு திருப்பி இங்கே வந்து இருக்க முடியாத மாதிரி போகிறோமா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்போனாலும் வந்துக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்காது. வருவோம் வாடகைக்குற வரைக்கும் வருவோம். இன்னும் வேலை இருக்குது, ஆக்சுவலாக நிறையா வேலை இருக்குது. இந்த மாடி எலிவேஷன் அதெல்லாம் இன்னும் வேலை முடியல, மாடி வேலை முடியல. ஸோ நாங்கள் கண்டிப்பாக திருப்பி இங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருப்போம், வருவோம். சீக்கிரம் சிட்டிக்குள்ளே நல்லா சூப்பராக ஒரு வீடை வாங்குகிறோம், அங்கே செட்டில் ஆகிறோம். ஓகே, அதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸோட கோலே அதுதான். 2-3 இயர்ஸில் இருக்கிற லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடை வந்து வாங்குகிறோம். டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது, சரியாகும். சிண்டே அந்த பிள்ளை உள்ளே விடுங்க. ஸ்கெட்சா தூக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு இருக்கோம். பாடுறா டிராகன், உங்க 2 பேரையும் ஒத்தாலா சமாளிக்கிறான்டா டிராகன், பெரிய டிராகன். ஏய் என்னடா இப்பதான் உனக்கு பில்டப் கொடுத்தேன். 1 vs 2ன்னு பில்டப் கொடுத்தேன். ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே இருக்கு. கண்ணாடி பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன், அப்படியே ரவுடி மாதிரியே இருக்கான் பார்த்தீங்களா. Hi guys. Hi guys. Hi guys. ana parulu yaro yaro. Hi guys. Hi guys. ana parulu yaro yaro. நீ அதுக்கு அடுத்த ரவுண்ட் வர வேணாம். நான் இந்த ரவுண்டுக்கே போயிட்டு திருப்பி வருவானான்னு பார்ப்பேன். சும்மா ஃபன்னு தரேன். நான் இந்த ரவுண்டுக்கே போயிட்டு திருப்பி வருவானான்னு பார்ப்பேன். சும்மா ஃபன்னு தரேன். ஃபன்னு தரேன். போன் நோண்டாம போ, சரியா? ஆமா போய் ஒரு வழியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்த வீடு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே காலியாகி இது ஆக்சுவலாக லேட்டராக தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கட்டில் இப்போ அந்த கட்டிலாம் வைக்க இடம் கிடையாது. ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம்னு வச்சாச்சு. இப்படி ஒரு மாதிரி வாழ்ந்த வீடாக அலங்கோரமாக கிடக்கு, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது.